மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஸ்வீட் பர்சன், சூப்பரா இருந்துச்சு. खाने अच्छे खाएगा. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஜீப்பில் தான் நம்ம எவ்ரி 1 hour 500 rupees பே பண்ணோம். பகவான் மகாவீர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. எபிசோட் 1ல நம்ம சென்னையில இருந்து கோவாக்கு கார்ல கிளம்பினதும், எந்த வழியா வந்தோம், எங்கெங்க ஸ்டே பண்ணோம், என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம், லாஸ்டா முர்தீஸ்வரர் டெம்பிள் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஈகோ பீச் வந்த வரைக்கும் இருக்கும். ஆல்ரெடி கோவாக்கு நாங்கள் ஃப்ளைட்ல வந்திருந்தாலும் இந்த கார்ல வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். எங்க சீப்பா ரூம் புக் பண்ணியிருந்தோம், துக்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போகணும், என்ன ப்ரொசீஜர், அந்த போற வழியில என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஆனால் ஒரு ஃபாரஸ்ட் கார்டில் நேற்று நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு டேரெக்டாக ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட் தான் வந்திருக்கோம். இது ஈகோ பீச். இந்த பீச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பீச்சு. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி குளிக்கலான்றதுக்காக நாங்களாம் எல்லாம் கேட்ட போட்டு ரெடி ஆயாச்சு குளிக்கலான்னு சொல்லிட்டு. ஆழமாவில் இருக்க மாதிரி தெரியல, அதனால சுறா மாதிரி ஒரு டைவ் அடிக்கலான்னு கிளம்பியாச்சு. வாங்க பீச்சுக்குள்ள போவோம். பீச் இப்போ என்ட்ரு ஆகிறோம். இந்த பீச்சோட பேர் காசர்கோடு ஈகோ பீச். இந்த ஈகோ பீச்சோட ஃபுல் டீட்டெயில் இந்த மேப்பில் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே போவோம். பீச்சோட வியூ சூப்பராக இருக்குது. தூரத்தில் ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒன்று தெரியுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஐ லவ் ஈகோ பீச் ஹொனாவரா. சரி, அப்படியே படிச்சுட்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ளே போவோம் பீச்சுக்குள்ளே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குளிக்க இறங்கிட்டாங்க. சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பீச்சு நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. வியூவும் செம்ம சூப்பராக இருக்குது. நானும் குளிக்க போகிறேன். ரொம்ப நேரம் டைம் போகிறதே தெரியாமல் நல்லா குளிச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். ஈகோ பீச்சுன்ற நேமுக்கு கரெக்டான பீச் இது. ஏன்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஃபோட்டோ செஷனாக கொஞ்சம் நேரம் போச்சு. நீங்கள் ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய பீஸ்ஃபுல்லான பீச் இது. நம்ம உள்ள என்ட்ரு ஆகும்போது போட் என்கொயரி பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ நாங்கள் ஒருத்தர் 1200 பேசியிருக்கோம். ஸ்பாட் எப்படி இருக்குன்னு நாங்கள் போய் பார்த்துட்டு திருப்பி அப்டேட் பண்ணுறோம். இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மகிட்ட இன்னொரு ஃபைனலாக பேசின மீடியேட்டர் தான் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்காரு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட் நம்ம ஈகோ பீச் போனோம் இல்லையா, அதுக்கு அயன் படத்தில் பார்க்குற கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது. முதல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவர் இறக்கி விட்டுட்டாரு. இப்போ இன்னொருத்தர் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம். மூணாவது ஆள் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நம்ம வந்திருக்கோம். போட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. இந்த போட்டு தான் நம்ம போகிறோம். போட் பார்க்க நல்லா இருக்கு. இந்த ஸ்பாட்டும் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி. ஸ்பாட் கூட்டு போகிற இடம் நல்லா இருக்கான்றது முழுசாக முடிச்சுட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். போட்டில் ஏறுறோம். இந்த இடம் சிவா போட் ஹவுஸ், அதாவது ஈகோ பீச்சுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரோட்ல வருது இந்த இடம். கொஞ்சம் ஒரு 10 minutes 15 minutes இந்த இடம் ரீச் ஆயிடலாம் நம்ம. இவங்க கூட்டு போகிற வழி எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் பட் என்னன்னா வெயில் ஜாஸ்தினால ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல.
இவங்க 1 ஹவருக்கு நம்மளை ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. போகிற வழியில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்களோட மெயின் நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த போட்டிங் முடியும் போது நார்மல் மோட்டர் போட் மட்டும் இல்லாமல் ஸ்பீட் போட்ஸும் இங்கே ட்ராவல் பண்ண கிடைக்குது. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஓரமாக நிறுத்துறாங்க. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த இடம் நல்லா இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் 5 minutes to 10 minutes தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடம்லாம் பார்க்க அப்படியே டிப்பிக்கல் கேரளா மாதிரி இருந்தது. அந்த போட்டு, பின்னாடி இருக்க தென்னை மரம், அந்த தண்ணி. கரெக்டாக 1 hourல நம்மளை ஏற்ற நேரத்தில் திருப்பி ட்ராப் பண்ணிடுறாங்க. இவங்களோட நெகட்டிவ் என்னென்னா, இவங்களோட மோட்டர் போட்டு ரொம்ப ஹெவி நாய்ஸாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பெட்டர் ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம அப்சர்கொண்டா ஃபால்ஸ் போகிறோம். போட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப பக்கம்னு சொல்லியிருந்தாங்க, போய் பார்க்கலாம் வாங்க. போட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு 1.5 kilometers அந்த அப்சரா ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீடியோவில் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே போய் பார்த்து உண்மையாகவே நல்லா இருக்கான்னு சொல்கிறேன், பாருங்கள். இந்த ஸ்பாட்டுக்கு காட்டுற லொக்கேஷன் இங்கேயே முடிஞ்சிடுது. நீங்கள் இங்கேருந்து, அதாவது இப்போ ஆப்போசிட் காட்டுற இந்த வழியிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 kilometer மேலே நீங்கள் காரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா பார்க்கிங் உள்ளே இருக்குது. அந்த ரைட் சைட்லேருந்து ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அந்த வேலை போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த அப்சரகொண்டா ஃபால்ஸ் நம்ம போகிறோம். அதோட என்ட்ரன்ஸு இதோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த கேட் வழி தான் நீங்கள் போகணும். இந்த கோயிலுக்கு பேக் சைடு தான் அந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. இடம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே க்ரீனிஷாக அந்த மரம் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ்க்கு ஜஸ்ட் 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. இந்த பெரிய ஸ்டெப்ஸ் இறங்கின உடனே ரைட் சைடில் அந்த ஃபால்ஸ் இருக்கோம். நாங்களும் ஷார்ட்ஸு டவெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த ஃபால்ஸை பார்த்த உடனே அட பாவீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற யூடியூப் சேனல்லாம் ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கன்னு ஒன்றும் புரியவே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, இதை பயங்கர பில்டப் பண்ணி போட்டிருந்தாங்க. நாங்களும் நம்பி உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற வீடியோ பார்த்து ஏமாறாதீங்க. கோவாவில் டாப் 10 டாப் 5 ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளியராக சென்னை டு கோவா எந்தெந்த ஸ்பாட்ஸ் பார்க்கலாம், எந்தெந்த ஸ்பாட்ஸ் பார்க்க வேண்டான்ட்டுன்னு உண்மையான ரிவ்யூஸ் தான் சொல்லுவோம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மத்தியானம் நான்வெஜ் தாலி லஞ்சு சாப்பிடலான்னு டிசைட் பண்ணியாச்சு. லஞ்ச் முடிச்சாச்சு. இந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து மார்கோவா. அங்கே நாளைக்கு மார்னிங்கு துக்சாகர் ஃபால்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அப்சரகொண்டா ஃபால்ஸ் வந்து மார்கோவா 3.5 hours 160 kilometers ட்ராவல் டைம் ஆகும். இப்போது ஒரு அழகான டனலை கிராஸ் பண்ண போகிறோம். மலையை குடஞ்சி சூப்பராக இருக்குது அந்த இடம் பார்க்க. அப்படியே பார்க்கலாமா? உள்ள போகலாமா? வாங்க. நம்ம கோவா ரோட்டில் போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத நீங்களே பாருங்கள். நிறைய ஸ்பாட் பார்த்தோம் லாஸ்ட் 2 days. இப்போ அந்த டனலை எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி நாங்கள் டனல் கிராஸ் பண்ணதில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருக்குது இந்த இடத்தை பார்க்க. வா. இந்த டனலை கிராஸ் பண்ணும்போது நமக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. நம்ம சப்வேக்குள்ளெல்லாம் போகும்போது ஒரு கற்றுக்கத்துவோம் தெரியுமா, அந்த ஞாபகம் வருது இப்போது. நீங்கள் சென்னையிலேருந்து கோவாக்கு ட்ரெயின்லேயும் வரலாம். எவ்ரி ஃப்ரைடே வாஸ்கோ எக்ஸ்பிரஸ் ஒன்று கிளம்புது. அந்த ட்ரெயின் வழியாக நீங்கள் வரலாம். அங்கே நீங்கள் துக்சாகர் பார்க்குறனாலும் டிசைட் பண்ணிவிட்டு கொல்லம்னு ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து துக்சாகருக்கு பை ட்ரக்கிங்லேயோ இல்லை லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வழியாகவும் நம்ம வரலாம். அப்ராக்சிமேட்டாக கொல்லம்லேருந்து துத்சாகருக்கு 12 kilometers வரும் ட்ரெக்கிங் வழியாக வரணும்னா. ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ட்ராவல் பண்ணால் நல்லது. ஏன்னா வழியில் எந்த கடைங்களோ எதுவுமே இருக்காது. ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பெட்டர் அங்கே இருக்க அந்த ஃபாரஸ்ட்டோட கேப் இருக்குது, அதை பிடிச்சிங்கன்னா புக் பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம்.
இல்லைனா மூவியில் பார்க்குற மாதிரி அந்த ட்ரெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் பிரிட்ஜ் மேலே கிராஸ் ஆகி வரணும்னா நீங்கள் கொல்லம்ல இறங்காமல் அடுத்த ஸ்டேஷன் பிளான் பண்ணிவிட்டு கொல்லம் ஸ்டேஷன் வந்த உடனே அந்த ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் செம சூப்பராக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ எண்ட்லேயும் அதே மாதிரி ட்ரெயின் கிராஸ் ஆகிற வீடியோ இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள். நம்ம ஸ்டே பண்ண போகிற மர்கோவாலேருந்து துத்சாகர் 1.5 ஹவர்ஸும் 50 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஆகும். ஒரு வழியாக சவுத் கோவா ரீச் ஆயாச்சு. இப்போ தான் இறங்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டீயும் சேட்டும் சாப்பிட்டு ரூமுக்கு போகிறோம். சவுத் கோவாவில் இருக்கிற, அதாவது மர்கோவான இடத்துல இருக்கிற இந்த சிட்டி கம்ஃபர்ட் ஹோட்டலில் தான் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். ப்ரைஸிங் 4500 rupees. 5000 சொன்னாங்க. 4500 rupees நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். 7 மெம்பர்ஸ்க்கு 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. ஓகே தான். 5th ஃப்ளோரில். இப்போது நாங்கள் அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருந்த துத்சாகர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இப்போ நம்ம வெக்கேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா இதில் முக்கியமான விஷயம், நான் கீழே கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் கம்பல்சரி புக் பண்ணணும். புக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் நீங்கள் போக முடியும். ஏன்னா மினிமம் வெஹிக்கிள்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. எத்தனை பர்சன் என்ன டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் அவங்களோட ஜீப்பில் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அந்த துத்சாகர் ஃபால்ஸில். இப்போது இங்கேருந்து நாங்கள் இருக்கிறது மர்கோவான்னு ஒரு இடம். இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1.5 hours to 2 hours டைம் ஆகும். எங்களுக்கு அவங்க கொடுத்த டைமு 8 to 9. இப்போ கிளம்பிட்டோம். மேக்ஸிமம் போய் ரீச் ஆகிடுவோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பிட்டு இருக்கோம். இந்த பேக்கிங்கில் நடந்துகிட்ருக்கு. முடிச்சாச்சு, கிளம்ப போகிறோம். பார்க்கலாம் அந்த ஸ்பாட்டில். பை. நீங்கள் துத்சாகர் ஒரு 2-3 months முன்னாடி பிளான் பண்ணிங்கன்னா பெட்டர் கொல்லம் ஸ்டேஷனில் ரூம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மர்கோவாலேருந்து 1.5 hours ட்ராவல் டைம் நீங்கள் சேவ் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். சின்ன சின்ன ரோடு, அப்புறம் பெரிய ரோடு இருக்குது. நிறைய வீடுங்க பார்த்தீங்கன்னா டச் ஸ்டைல்லையே இருக்குது. நிறைய சர்ச்சஸ் இருக்குது, சாப்பல்ஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ரோடு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். நமக்கு பேரலாக அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது லெஃப்ட் சைடில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ கொல்லம் ஏரியா ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வெஹிக்கிள்ஸ் அலோட் கிடையாது. அதனால இந்த இடத்த வெஹிக்கிள் பார்க் பண்ணோம். சரி வாங்க உள்ள போவோம். இங்கே எங்களோட வெஹிக்கிளை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த என்ட்ரி டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு இருக்கோம். அதில் ஆன்லைனில் காட்டிகிட்டு இருக்க 560 + 40 + 100, அதாவது 560 என்ட்ரி ஃபீஸு, 100 rupees வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்கான என்ட்ரி ஃபீஸு, 40 rupees லைஃப் ஜாக்கெட்டுக்கு. ப்ளஸ் முன்னாடி நாளே ஆன்லைனில் நம்ம பே பண்ண 291 ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 900 rupees per head வரும். இங்கே நிற்கிற ஃபாரஸ்ட் வெஹிக்கிளில் தான் நம்மள துத்சாகர் ஃபால்ஸ் வரைக்கும் கூட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போவாங்க. நீங்கள் பார்த்துக்கிறது தான் அந்த டிக்கெட் கவுண்டரு. இதில் தான் நான் சொன்னேன் அந்த டிக்கெட்ஸ் வாங்க போகிறோம். டிக்கெட்ஸ் வாங்க போன எங்களுடைய ஆன்லைனில் முன்னாடி நாளே புக் பண்ண டீட்டெயில்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா வழியில் எந்த கடைகளுமே கிடையாது. 3 hours ஜேர்னி டைம்ன்றதால பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க நாங்களும் கிளம்பிட்டோம். நீங்களும் உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் அலோகேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபுட்டை முடிச்சுட்டே போங்க. ஏன்னா 3 hours ஜேர்னி, எந்த கடையுமே கிடையாது, எதுவுமே சாப்பிட முடியாது. நீங்கள் எங்களோட பிளான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லஞ்சு இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு 3 hours ஆகும். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கடையை தேடி சாப்பிட்றது கஷ்டம். அதனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க, போய் தேடிட்டு இருப்பாங்க. இது ஒரு உள்ள ஒரு இடத்துல உட்காந்துருக்கானுங்க, கண்டுபிடிச்சி நம்மள சாப்பிடுவோம். கொல்லம், அதாவது துத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கொல்லம்ல டிஃபன் சாப்பிடணும் ஒரு இடத்துல வந்திருக்கோம். டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலு கரெக்டாக அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அதாவது அந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த வழியாக வரலாம். இங்கே டிஃபன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பெஸ்ட்டு டேஸ்ட்டு. இவங்ககிட்ட லஞ்சுக்கும் பே பண்ணியாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை போடுறேன், கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கடை இப்போ நம்ம பார்ப்போம். ஓனர்கிட்ட பேசுவாங்க. இவங்க தான் மேடமு, ஓனரு. ரொம்ப ஸ்வீட் பர்சன். சூப்பராக இருந்தது டேஸ்ட் எல்லாமே. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட நம்பர் இதில் இருக்குது பாருங்கள்.
இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது. மெயின் டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இருந்து ஹோம்லி ஃபுட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். மேடம் आपका नाम बताओ? बबीता हरी. ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிக்கெட் வாங்க போயிட்டுருக்கோம். இங்கே லைஃப் ஜாக்கெட் தராங்க, லைஃப் ஜாக்கெட் வாங்கிடுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன சார்ஜஸ்லேயே 40 rupees இதுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், நமக்கான லைஃப் ஜாக்கெட் வந்துருச்சு. ஜீப்ல ஏரியாச்சு நம்ம சென்ட்ரல் வந்துடுறோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம ஏறின ஜீப் கிளம்பிடுச்சு. இங்கேருந்து ஒரு 15 minutes இன்னொரு செக் போஸ்ட் கேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் நினைக்கிறேன். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து இன்னும் ட்ராவல் ஆக போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் சொன்ன இந்த செக் போஸ்ட்டு தான் முக்கியமான விஷயம். இங்கே கார்டு பேமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, கேஷ் அக்செப்ட் கிடையாது. வேலெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட போகிறீங்க, கண்டிப்பாக கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கவுண்டரில் நான் சொன்ன அந்த பிரேக்கப்பில் இருக்க 100 rupees டிக்கெட் எடுக்கணும் பர் ஹெட்டு. அதாவது 560 + 40 + 100 rupees. இது ஒரு என்ட்ரன்ஸ்க்கு. இங்கே என்ட்ரி போட்டுட்டு நம்ம ஐடி ப்ரூஃப் காட்டணும். ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி. எந்த ஐடி ப்ரூஃப் வச்சு புக் பண்ணுறோமோ அதோட ஒரிஜினல் கண்டிப்பாக காட்டணும். காட்டினதுக்கப்புறம் தான் வெஹிக்கிளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் காட்டிட்டு பே பண்ண ரெசிப்ட் காட்டினா ஒரு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு லைனாக வண்டி போயிட்டு பாருங்க. पानी का बोतल आपके पास एक और पीछे दो बोतल है आपको लेके आने का। और कैमरा है किसी के पास? कैमरा नहीं है भाई। अल्कोहल बियर नो और सिगरेट टी टोटल थी में खाने अच्छे खाएगा. நீங்க எடுத்துட்டு போற வாட்டர் பாட்டில் கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரிட்டர்னு அந்த எம்டி பாட்டில்ஸ் எடுத்துட்டு வருமா இல்லை அங்கேயே போட்டுட்டு வந்துடுமான்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலாக ரூல் இது. ரோடு செம்ம த்ரில்லிங்காக இருக்குது பார்க்கவே. இந்த ரோடு ஜீப் டிராவல்லாம் பார்க்கும்போது விடுதலை படம் சூரி பாட்டு தான் ஞாபகம் வருது. இந்த செக் போஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 50 minutes ஆகும். 10 kilometers 50 minutes ஆகும். வாங்க போவோம். ரோடே சூப்பரா இருக்கு. ஒரு ஃபாரஸ்ட் ஜர்னின்றது கிளியரா தெரியுது. 20 ஸ்பீட் லிமிட். ஸ்பீட் லிமிட் 20 தான். இங்க ஜீப் டிராவல் மட்டும் இல்லாம ட்ரக்கிங்ல நிறைய ஃபாரினர்ஸ் டிராவல் பண்ணி வராங்க. சூப்பரான ஒரு வழியை கிராஸ் பண்ண போறோம். நம்ம பிரதர் சொல்லியிருக்காரு சூப்பர் ஆப்போசிட்ல தண்ணி போயிட்டு இருக்கு. அதுல ஜீப் வரப்போகுது. துக்சாகர் வாட்டர் ஃபால்ஸுக்கு எவ்ரி இயர் 3 months யாருமே அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரக்கிங் அலோட் கிடையாது, ஜீப் ட்ராவல் அலோட் கிடையாது. ஏன்னா ரெய்னி சீசனில் இந்த ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும், தண்ணி நிறைய இடத்துல ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அந்த டைம்லாம் அலோட் கிடையாது. இந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரி பேர் தான் பகவான் மகாவீர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. அதாவது நம்ம இப்போ கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் துக்சாகரோட டெம்பிள் வருது. துக்சாகர் பாபா துக்சாகரோட டெம்பிள் வருது. அங்கேருந்து ஒரு 3 kilometers வாட்டர் ஃபால்ஸ் வந்து. இந்த ஃபாரஸ்ட்ல வைல்ட் அனிமல்ஸ் நிறைய இருக்கு. அங்கங்கே போடிச்சிருக்காங்க. பிளாக் பேந்தர், லயன் இருக்கா, சீட்டா இருக்கு. துக்சாகர் பாபா டெம்பிள் கிட்ட போயிட்டு இருக்கோம். ரீச் ஆக போகிறோம். இங்க அந்த மந்திருக்கான சேவ் பண்ணிருக்கோம் உங்க வீடா. அதுவும் அந்த டெம்பிள்
துக்சாகர் பாபா டெம்பிள். இங்கிருந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன் துக்சாகர் ஃபால்ஸ். நெருங்க போறோம். ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபால்ஸ் வரப்போகுது. நல்ல டீப்பா உள்ள இறங்கிட்டு இருக்கு. நல்ல வேலையா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டே வந்துடும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். நீங்களும் உங்களுக்கான ஃபுட்டை முடிச்சிட்டே வந்துருங்க. ஏன்னா டிராவல் டைமில் எந்த கடையுமே இல்லை, நீங்களே பார்க்குறீங்க இல்லையா. டிவியில் பார்த்துருப்போம், மற்றவங்க ஃபோனில் பார்த்துருப்போம், யூடியூப்ல பார்த்துருப்போம் துக்சாகர் ஃபால்ஸை. இப்போ டைரெக்டாக பார்க்க போகிறோம் துக்சாகர் ஃபால்ஸை. வாங்க, சூப்பராக இருக்கு இந்த இடம்லாம். வந்தாச்சு. இதுதான் பார்க்கிங் ஏரியா. 10 minutes பை வாக்கு பார்க் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கில் துக்சாகர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்த வெஹிக்கிள் எல்லாமே பார்க் ஆயிருக்கு. நம்ம வந்த வெஹிக்கிள் தான் திருப்பி நம்ம போய் ஆகணும். நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டாக 90 minutes அங்கே உள்ள ஃபால்ஸ்க்கு போயிட்டு வர டைமு. நம்ம சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து திருப்பி நம்ம வெஹிக்கிள் இருக்கா ரிட்டன் அவங்களே கூட்டு போய் விட்டுருவாங்க. எந்த ஸ்பாட்டில் நம்ம பிக்கப் பண்ணாங்களோ, நடுவில் நம்ம அந்த வாட்டர் பாட்டில் செக் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்டில் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் நம்ம பிக்கப் பண்ண ஸ்பாட்டில் போய் நம்ம ட்ராப் பண்ணுவாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க பாருங்க. வாங்க, அவங்க கூட நம்மள போவோம். நம்ம வந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய வண்டி இருக்குது இதே மாதிரி. நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் திருப்பி அதே வண்டி தான் நீங்கள் ஏற முடியும். வந்த உடனே முதல்ல பண்ண வேண்டிய வேலை, நம்ம வந்த வண்டியை நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வெஹிக்கிள் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் திருப்பியும் வந்து நம்ம வெஹிக்கிளில் ஏறணும். அவங்க தான் நம்மளை கூட்டு போய் எங்கே பிக் பண்ணாலும் அங்கே ட்ராப் பண்ணுவாங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாம் சில பேர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு 10 minutes பை வாக்கில் நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ண போகிறோம். வாங்க போவோம். போகும்போது லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு தேவையான லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. இந்த வீட்டு வாழ்ந்துருக்கு. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு, அவங்க சொன்ன அந்த 90 minutes நம்ம ரிட்டர்ன் வரலன்னா எவ்ரி 1 hour 500 rupees பே பண்ணணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 1 hourக்கு 500 பே பண்ணுறதுக்கு ரெடின்னா லேட்டாக வரலாம். இல்லாட்டி அவங்க சொன்ன டைம், அதாவது டைமை நோட் பண்ணிவிட்டு 90 minutesல டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடணும். வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட், நம்ம ஊர் தான் வந்திருக்குமா இல்லை ஃபாரின் எங்கன்னா வந்திருக்குமான்னு. ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸாக இருக்காங்க. ப்ராப்பராக வெக்கேஷனை பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுல ஃபாரினர்ஸை அடிச்சிக்க முடியாது. இங்கே ஒரு அழகான தண்ணி ஓடம் இருக்கு. ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று, அதை வழி நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த இடம், பார்க்கவே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நம்ம நடந்து வந்த கொஞ்சம் தூரத்துலேயே ரெஸ்ட் ரூமும் சேஞ்சிங் ரூமும் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட் இது. டெஃபினட்டாக வர வேண்டிய ஸ்பாட் இது, மிஸ் பண்ணாதீங்க. துக்சாகர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். நீங்களும் அப்படியே பாருங்கள். கரெக்டாக நம்ம போகிற டைமு மேலே ட்ரெயினும் பிரிட்ஜில் கிராஸ் ஆகுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.
உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் பத்திரமா ஒருத்தர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அந்த ஜீப்லேயும் வைக்கிறது சேஃபானு எனக்கு தெரியாது, கையில் வச்சிருக்க முடியாது, நம்ம என்ஜாய் பண்ணோம். எல்லா டீம்லேயும் ஒருத்தர் வருவாங்க, அந்த மாதிரி எங்கள் டீம்லேயும் ஒருத்தர் வந்திருந்தார், அவர்கிட்ட நாங்கள் சேஃபாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட போக போகிறோம். அங்கே நம்மளை அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஃபால்ஸில் ஊற்றுறது தண்ணி மாதிரி தெரியல, ஒயிட் கலரில் இருக்க பால் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, சூப்பராக பார்க்க. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, நிறைய ஃபாரினர்ஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே துக்சாகர் வாட்டர் ஃபால்ஸோட டைமிங்கு மார்னிங் 8:30 3 o'clock 3:30 இருக்குன்னு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க. டெய்லி அலோவுடு. முன்னாடி நான் சொன்ன அந்த 3 months, அதாவது ரெய்னி சீசனில் இருக்க 3 months மட்டும் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. எந்த வெஹிக்கிளுமே அலோட் கிடையாது, ட்ரக்கிங்கும் அலோட் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்துடலாம், வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஆனால் டைவிங் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே பாறைலாம் தண்ணிக்குள்ளே அப்படியே ஷார்ப்பாக இருக்குது, கன்ஃபார்மாக கிழிச்சிடும். எமர்ஜென்சி கூட நம்ம வெளியே வரது ரொம்ப கஷ்டம். அதனால் ஜம்பிங் அண்ட் டைவிங் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் தெரிஞ்சால் லைஃப் ஜாக்கெட் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். நீங்கள் சென்னை டு கோவா பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த துக்சாகர் ஃபால்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதே போல் மார்னிங்காக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 3 hours ஆகிடும் அந்த ஜர்னி நீங்கள் முடிகிறதுக்கு. அப்படியே லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக கோவாவில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லாமே இந்த சில் தண்ணியில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பார்த்துட்டே இருந்தால் எப்படி இந்த ஃபால்ஸை இறங்கி குளிக்காமல் இருந்தால் வேஸ்ட்டு. அதனால் குளிக்க போகிறேன், சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். சென்னை டு கோவா எபிசோட் 2 இந்த வீடியோவில் எந்தெந்த ஸ்பாட்ஸை நீங்கள் பார்க்கலாம், எந்தெந்த ஸ்பாட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலான்றது கிளியராக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இக்கோ பீச் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சிவா பேக் வாட்டர் போட் ஹவுஸ்க்கு நீங்கள் மோட்டர் போட் போகிறதே ஸ்பீட் போட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அப்சர் கொண்டா ஃபால்ஸ், அது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது துக்சாகர் ஃபால்ஸ், துக்சாகர் ஃபால்ஸு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ஸ்பாட். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அங்கே ட்ரெயின் அழகாக பிரிட்ஜ் மேலே கிராஸ் ஆகுது. அவங்க சொன்ன டைமிங் பிரகாரம் 90 minutes நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னது, நம்ம ட்ராவல் பண்ணி வந்த வெஹிக்கிளோட நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் பார்த்து முடிச்சாச்சு, இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஃபால்ஸ் அது. வெஹிக்கிள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம ஃபாலோ பட்டன் தட்டிக்கோங்க. அடுத்த எபிசோடு செம்ம கலக்கலாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க.